டெல்லி ரீச் ஆனதுக்கப்புறம் இது வந்து பார்ட் 2 வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குதுன்றதை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் செக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு போய் இறங்கின உடனே ரூம் தான் செக் பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு இதுவாக இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ரா வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா தாஜ்மஹாலை வந்து பார்க்கலான்ட்டு. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நான் வீடியோ எண்டில் வந்து நான் சொல்கிறேன். இந்த வீடியோ இல்லைனா பார்ட் 3ல் வந்து நான் சொல்லுவேன். அண்ட் ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கிறது கொஞ்சம் மெட்ரோ பஸ்ஸு தான் வந்து லோயஸ்ட் ப்ரைஸாக இருந்தது. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்டு ஆக்ரா வந்து போகிறதுக்கு நான் நிறைய செக் பண்ணேன் எதில் போகலாம் அப்படின்றது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் பஸ்ஸில் வந்து ஒரு பஸ் வந்து புக் பண்ணேன். அண்ட் ஃபுல் பஸ்ஸே வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. அண்ட் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இதில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக பேசியிருப்பேன். பாருங்கள். என்னன்றது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. பட் ரெஸ்ட் ரூம் எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 9 மணிக்கு வந்து ஒரு பஸ் இருக்குது ஆக்ராவுக்கு போகிறது. அந்த ஆக்ரா பஸ்ஸை பிடிச்சா தான் போயிட்டு இது கொஞ்சம் தாஜ்மஹால்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நியூ டெல்லிக்கே ரிட்டர்ன் வரணும். இது வந்து வர வழியிலே வந்து பண்ணியிருக்கலாம். பட் இங்கே வந்து பண்ணி திருப்பி போகிறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் நடக்க முடியல. இந்த அளவுக்கு இருக்குது. இங்கே சுற்றியில் எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லை. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பக்கத்துலேயே சாப்பிட்டுருக்கலாம். பட் ரெஸ்ட் ரூமோட தேடினா கிடைக்கல. சரி, ஓகே. ஹோட்டலில் போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே மேபி யாருன்னா வந்து அதாவது ஆக்சுவலாக ப்ரைவேட் பஸ்ஸுன்னு ஒரு இதுவும் இருக்குது. அங்கே நான் வந்துட்டேன். கவர்மெண்ட் பஸ்ஸு போயிருந்தால் ஆக்ராவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். டிக்கெட் தரம் எங்கேயோ போய் எகிரிச்சு அப்படியே. ரிட்டர்ன் போகும்போது தான் கவர்மெண்ட் பஸ்ஸில் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இதெல்லாம் டைம் வேறு ஆகிட்டே இருக்குது. 8 மணிக்கெலாம் போயிட்டோன்னா சாப்பிட்டு அப்படியே உடனே ஓடிக்கலாம். பார்ப்போம். உலகங்கிறது இவ்வளோண்டு கிடையாது, ரொம்ப பெருசு. நீ இந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கத்து டாக்ஸி ஸ்டாண்டுன்னு வாழ்க்கையை முடிச்சிடாதீங்கடா. டிக்கெட் பார்த்தீங்கன்னா மெட்ரோவோட டிக்கெட் வந்து 10 ரூபீஸ் தான் வருது. நம்ம இங்கேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்து போனோம். பட் பஸ் ஸ்டாண்ட் பேர் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலையுமே இங்கிலீஷே இல்லை. வெரி டஃப்புங்க. பட் இந்த சைடு அதாவது நம்ம டெல்லி சைடு வந்தீங்கன்னா ஹிந்தி தெரியல, நீங்கள் யாருக்கிட்டே இன்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எதுக்கு சொல்லிக்கிறேன்னா மார்னிங்லேருந்து நான் ஹோட்டல் தேடிட்டு இருக்கேன். ஹோட்டல் மீன்ஸ் அதாவது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு இடம் தேடுறேன். ஒரு ஹோட்டலுமே இல்லை. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சின்ன சின்ன கடை தான் இருக்குது. ஒரு சில கடைகளும் வந்து இல்லை. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அண்டு வெறுத்துட்டேன். அந்த மாதிரி இருக்குது. பார்ப்போம். போயிட்டு இதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம அவ்வளோ தூரம் போகணும். நான் ட்ரெயின் உள்ளே எவ்வளோ அளவுக்கு கண்டினியூ பண்ண முடியுதுன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு பிடிக்க வேண்டியது இருக்குது. அந்த பஸ்ஸு பிடிச்சிட்டு தான் நம்ம இதோ போகணும். ஆக்சுவலாக நம்ம ஆக்ரா போகிறோம். ஆக்ரா போயிட்டு டெல்லியை கொஞ்சம் டெல்லின்ற ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹாலை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கடைகளும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் முக்கியமாக 2 மார்க்கெட் வந்து போக போகிறேன். மார்க்கெட் போயிட்டு வந்து தான் பார்க்கணும். அண்ட் இப்போ ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. மெட்ரோ இப்போ கொஞ்சம் டைமிங் ஆக ஆக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம். அந்தளவுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் நம்ம மெட்ரோ மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்று எனக்கு புரியலனா 10 ரூபீஸ் தான் போட்டுருந்தது. மேபி நான் குறிப்பிட்ட ஸ்டேஷன் நான் இறங்கலைன்றதுனால ஒரு 2 ஸ்டேஷன் தான் நான் இறங்க போகிறேன். அதனால் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆப்போசிட் ட்ரெயின் வரல இன்னும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூவ் பண்ணோம். அண்ட் இதில் வேறு ஏதாவது லைன் இருக்கான்னு தெரியல. இது வந்து ரெட் லைன் நினைக்கிறேன். இந்த ரெட் லைன் எங்கெங்கே நிற்குதுன்னு தெரியல. அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் நம்ம. இல்லை, இது ஒரே வேவாக தான் இருக்குது. பார்க்கலாம். ஏன்னா ஒரு லென்த் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேக்ஸிமம் 2 ஸ்டேஷன் தான் வந்து இறங்க போகிறோம். அதை நம்ம கிளியர் பண்ணுறதே போதும். ஓகே மக்களே, நான் போய்ட்டு மீதி அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். முக்கியமாக ஹிந்தி கற்றுக்குவா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கிறது அவரவர்கள் சாய்ஸு. பட் ஹிந்தி
இப்போ நம்ம இங்கே டெல்லி சைடு வரோம் அப்படின்ற பட்சத்துக்கு தேவை தேவை அதுதான் சொல்கிறேன் நான். டெல்லி சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். இல்லைனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேனா ஓகே நாட் அன் இஷ்யூஸ். அண்டு தேவையா இல்லைன்றது அவங்க அதில் நம்ம வந்து தலையிட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வீடியோ நான் கண்டென்ட் எடுத்து போட முடியுதுன்னு பார்க்குறேன். இப்போ மேஜராக எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். நான் எவ்வளோ இடங்கள் போக முடியும்னு தெரியல. அண்ட் ட்ரெயினும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருது. நம்ம வந்தே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு ரொம்பலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ட்ரெயின் வந்து காணும் வரும்னு நினைக்கிறேன். நிமிஷத்துக்கு எத்தனைன்னு தெரியல, பார்க்கலாம். அடுத்த ட்ரெயின் வந்ததுன்னா அது விடக்கூடாது. ஏன்னா நம்ம டைம் அங்கே ஆக்சுவலாக அங்கே டைம் ஆகிடும் நமக்கு பஸ்ஸுக்கு. பஸ்ஸு வந்து கரெக்டாக 9 o'clock வந்து எடுத்துருவாங்க. 20 மினிட்ஸுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அங்கேருந்து இறங்கி நடந்து போகணும். அதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குதுங்க. வெரி டஃப்பாக இருக்குது. அண்டு டெல்லி பொறுத்தளவுக்கு என்னோடய வியூவில் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. கொஞ்சம் டஃப்னா தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இப்போ எனக்கும் தெரியாது தான், பட் மேனேஜ் பண்ணுறேன். ஓகே இந்த இடம் நம்ம மேப்பை வச்சு ஃபோனை வச்சு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். மற்றபடி வேறு எதுவும் வந்து டிபெண்ட்டே கிடையாது. அதுதான் விஷயம். வேறு யாரையுமே கேட்காதீங்க. ரூம்ஸும் அவைலபிள் இருந்தாலும் யார் பேச்சை கேட்டு போகாதீங்க தான் சொல்கிறேன். நீங்கள் ஓனாக போயிட்டு கேளுங்க, ப்ரைஸை வந்து கம்மி பண்ண சொல்லுங்கள். நானே இப்போ 2 இடம் அப்படி தான் வந்து பேசிட்டு வந்திருக்கேன். ஆக்ரா போயிட்டு வந்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ரூம் போய் செக்இன் பண்ணுவோம். செக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்டு முடிஞ்சால் ஆக்ராவில் தங்க முடியாது. ஆக்சுவலாக 12-1 மணிக்கு தான் போவாங்க. போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே பார்க்கணும். அதுதான் இந்த சேலஞ்சு. 2 ஹவர்ஸில் பார்த்துட்டு அகைன் ரிட்டர்ன் ஆகணும். 3 மணிக்குள்ளலாம் பஸ் ஏறினா தான் வந்து ரிட்டர்ன் இங்கே ஆக முடியும். இல்லை 5 மணிக்கு ஏறினாலும் பிரச்சனை இல்லை. பட் ரூம்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்குன்றது தெரியல. அங்கேருந்து நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் ரூம்ஸ் இருக்குது. ரூம்ஸ் எதுக்காக அங்கே எடுக்க சொல்கிறேன்னா, ஃபுட்டு அண்ட் நியர்பையில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்குபென்சி கரெக்டாக இருக்குது. ஈஸியாக ரீச் பண்ண முடியுதா, ஒவ்வொரு இடத்தையும் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியும். டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே எடுத்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர். அதுதான் வந்து நான் சொல்லிக்கிறேன். அண்ட் பொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மினிமலாக இருக்குது. சென்னை மாதிரின்னு கூட சொல்ல முடியல. இங்கே டெல்லியில் ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட்டு இதை விட அதிகமாக இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன். பட் இப்போ வந்து அந்தளவுக்கு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நான் மீதி ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த லைன் எங்கெங்கே போகுதுன்றதை நான் செக் பண்ணுறேன். போட்டதை மட்டும் பாருங்கள். நான் ஏறும்போது கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டேன். இந்த ட்ரெயின் கொஞ்சம் டிலேவாக தான் வந்தது. அது என்ன ரீசன் தெரியல. பட் இந்த கூட்டத்தை மட்டும் பாருங்கள். ஓடு அண்டே நான் இங்கே இறங்குற கூட்டத்தை கேட்குறேன். வெரி டிஃபிகல்ட்டி தான். ஆனால் இந்த ஸ்டேஷனில் மட்டும்தான் அதிக மக்கள் வந்து இறங்குறாங்க. காஷ்மீரி கேட் இது. ஏன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்குன்றத விட இங்கே ஒரு நம்ம கோயம்பேடு மாதிரின்னு வச்சுக்கலாமே. கோயம்பேட்டில் அளவுக்கு இருக்குது இங்கே. அந்த மாதிரி ஒரு மெட்ரோ ஸ்டேஷனாக தான் வந்து இருக்குது. அதனால தான் இவ்வளோ கூட்டம்ன்றது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப கூட்டமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவ்வளோதான் மக்களே. இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இங்கே சேஃப்டிக்கு அந்த க்ரில் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக அந்த ஸ்டேஷனில் இல்லை. 2 ட்ரெயின் வந்து கிளம்பி போயிட்டே இருக்குது. அவ்வளோதான் மக்களே. என்னடா 10 ரூபா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா பக்கத்துலேயே தான் வந்துருக்கு. ஓகே கூல். அண்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். முடிஞ்ச அளவுக்கு எடுத்தாச்சு. இன்னும் ஒன்று சாப்பிடல, அதுதான் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த தெரியும், பட் இந்த அளவு இங்கே வந்து கொஞ்சம் ஃபுட்டுக்கு கொஞ்சம் அக்காமடேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எங்கே போனாலும் ரொட்டின்றாங்க. பட் இவங்க ஃபேவரட். இப்போ நம்ம சென்னைக்கு வந்தால் சொல்லியா ரைஸ்னு அதே கான்செப்ட் தான். இங்கே அந்த அளவுக்கும் எதுவும் வந்து இதுவாக பண்ணிக்க மாட்டுறாங்க. யூஷுவல் தான். ஓகே மக்களே, நான் போயிட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ்ஸை பிடிக்கிறதுக்கே பெரும் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு அதுக்கு முன்னாடி எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆயில் ஐட்டம் அவாய்ட் பண்ணலான்றது வந்திருக்கேன். ஏன்னா ஆயில் ஐட்டம் தான் வேலை ஆகாது நமக்கு. நல்லா போயிட்டு ஆயில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இறங்கி போவோம். என்னடா அது 10 ரூபா இருக்குன்னு நான் நினச்சேன். பட்டு இதுதான் விஷயம் போல். ஒரே ஸ்டேஷன்றதுனால கம்மி போல் இருக்குது.
அண்ட் எஸ்கலேட்டர் இருக்குது அதனால இங்கே பிரச்சனை இல்லை. யூஸ்வலாக இருக்கிறது தான் எல்லா இடத்துலையும். இங்கே பட் 2 வச்சுருக்காங்க. இந்த இடம் பேர் காஷ்மீரி கேட்டுங்க. அதுதான் இங்கே போயிட்டு எதுவும் இல்லை, 2 வடையா இட்லி தான் இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டு இருந்தோம். பட் கிடைக்கல, கொஞ்சம் தள்ளாட வைக்குது. டெல்லி இது வரைக்கும் யாருக்கெல்லாம் புதுசுன்றதை கண்டிப்பாக மக்கள் கூட்டம் உண்மையாகவே அதிகமாக தான் இருக்குது. கூட்டம் மீன்ஸ் எப்படி சொல்கிறோன்னா, யூஷுவல் தான், நம்ம சென்னையில் பார்க்குற மாதிரி தான். இங்கே நிறைய வந்து மெட்ரோ யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு நல்ல விஷயம். மெட்ரோ யூஸ் பண்ணுறதுனால இனிமேல் கூட இதுவாக இருக்குது. நம்ம இப்போ அவுட்கேட் போக வேண்டியதான், 2 இருக்குது, நம்ம அப்படி இறங்கி போயிடலாம். ஏன்னா நம்ம வரும்போதே அப்படி வந்தோம் அந்த சைடு, இறங்கி ஓடிடுறது நல்லது. நான் இன்றைக்கி வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். சரி ஓகே, சுற்றி பார்த்துருவோம். ஓகே, வந்ததும் வந்துட்டோம். தாஜ்மஹாலில் போய்ட்டு ஒரு விசிட் இங்கே போட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் கிளம்புறேன். அண்ட் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 650 கிட்ட வருது. சைட்டில் நான் போடுறேன், 650 கிட்ட இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது எதனா ட்ரெயின் கிடைக்குதான்னு பார்க்கணும். ட்ரெயினை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் இருந்தாலும் பஸ்ஸே எதனா கிடைக்குதான்னு பார்க்கணும். பஸ் ஃபேர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 650ன்றது கொஞ்சம் அதிகம்தான். நான் மீதி வீடியோ வந்து நான் பஸ்ஸில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஃபுட்டும் வாங்கணும். ஃபுட்டு என்ன வாங்குறதுன்னு தெரில.